எது என் தண்டர்காரனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையா? அதாகப்பட்டது டீமன் ஸ்லேயர் படத்துல ஷினோபுவோட டெத்தை க்ரோஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கும். அதே மாதிரி டான்ஜிரோவும் கியோவும் ஆகாஷாவை டிஃபீட் பண்ணாத க்ரோஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கும். ஆனா ஏன் ஜெனிட்சு கைகாக்கோவை கொண்டதை க்ரோஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஒருவேளை அது ஒரு மிஸ்டேக்கா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம். பட் மாங்காலையும் ஜெனிட்சு கைகாக்கோவை டிஃபீட் பண்ணதை அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. ஸோ இதை வாலண்டியரா தான் பண்ணியிருக்காங்க. நீங்க நினைக்கலாம் கைகாக்கோ வந்து டோமா மாதிரியோ இல்லை ஆகாஷா மாதிரியோ அவ்வளோ ஸ்ட்ராங்கான கேரக்டர் இல்லைன்னு. பட் யூஷிரோட ஐசேனாவை பார்த்துருப்போம், கைகாக்குவை ஒரு அப்பர் ரேங்காக தான் பார்த்துருப்பாங்கன்னு. ஸோ ஹீஸ் அப்பர் ரேங்க் 6. அதனால் இந்த காரணமாக இருக்காது. இதுக்கு வேற 2 காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று, ஜெனிட்சுக்கு அவரோட சீனியர் கைகாக்குவை கொல்றதுக்கு மனசே இல்லை, இருந்தாலும் வேற வழி இல்லாமல் தான் கொல்லுவார். அதனால இதை சொல்லாமல் விட்டுருக்கலாம். இல்லைன்னா நம்ம ஷினோபு டெத்து அப்போ அவ்வளோவா அங்கே ஆள் இருந்திருக்க மாட்டாங்க. அதே மாதிரி டான்ஜிரோகியோ டிஃபீட் பண்ண இடத்துலையும் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், அதனால அந்த நியூஸ் போயிருக்கும். பட் ஜெனிட்சுவுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு அங்கே யூஷிரோ இருந்தாரு, அப்புறம் மொராட்டாவும் அதர் ஸ்லேயர்ஸும் இருந்திருப்பாங்க. ஒருவேளை நம்ம தண்டர்கா இடியோட ருத்ர தண்டம் ஆடினதை ரோஸ்லாம் பார்த்து பயந்து ஓடிடுச்சோ? இன்னும் சில பேர் ஜெனிட்சோட ஃபைட் கம்பேரிட்டிவ்லி அனௌன்ஸ் பண்ற அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க.